பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரே மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம், ஒரு 7-8 வெள்ளைப்பூடு பல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். அண்ட் கூடவே ஒரே கேரட் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7-8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துக்கிறேன். கஞ்சி இன்னும் குழஞ்சு வரதுக்கு லைட்டா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு அடிச்சு விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா செம்ம டேஸ்டான நோம்பு கஞ்சி ரெடி. இதோட டீடைல் வீடியோ சேனல்ல இருக்கு.